வீட்டுக்கு போகிறோம் ஒரு வழியாக. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 month இருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். மறுபடியும் இவங்க மால்தீவ்ஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஒரு வீக் தான் பிளானு. பட் அப்படியே நிறைய வேலை வந்து 2 weeks அங்கே இருந்துட்டோம். 2 weeks மேலே ஆயிடுச்சுல, 2 weeks மேலே அங்கே இருந்துட்டோம். இப்போ அகெயின் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு ஒரு 3 நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி தான் கிளம்ப முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் அகெயின் ஒர்க் வரும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும், அதனால திருப்பி அம்மா வீட்டுக்கு போனாலும் போவேன். பட் இனிமேல் வந்து ஒர்க் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். தூக்கம் வந்துச்சுமா? தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு? எதுக்கு எழுந்தீங்க? தூங்கிட்டு தானே வந்த நீ? எதுக்கு எழுந்துச்ச? சரி, எதுக்கு எழுந்துச்ச? ஓகே, வீட்டில் வந்து செட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு எது மேண்டேட்ரியோ எது அர்ஜென்ட்டோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யாழனுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு செட் பண்ணணுமோ அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த தூளியை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் போட்டால் தூங்கவே மாட்டார். அதனால தூளி தான் வந்து நைட்டு பகல் எப்போ தூங்கினாலும் நான் வந்து இதில் தான் போடுவேன். பெட்டில் போட்டு பழக்கணும். ஆனாலுமே அவனுக்கு வந்து அது செட் ஆகலையே என்னன்னு தெரியல. ஏன்னா ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து முழிச்சிருவான். அண்ட் சொல்லவே வேணாம், பகல் டைமில் வந்து தூங்குறது ரொம்ப கம்மி தான். அவர் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன தூங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த ஸ்டோரியெல்லாம் தனியாகவே நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கே போனாலும் அவருக்காகவே ஒரு 4 பேக் கிட்ட கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மெடிசன் பேக், அதுக்கப்புறம் கிளாத்ஸு. அம்மா வீட்டிலேருந்து அடிக்கடி வந்து நான் இங்கே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில். அப்போ எல்லா விஷயமும் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அவனோட ட்ரெஸ்ஸு, அவனுக்கு மெடிசன், அப்புறம் அவனுக்காக தூளியை நான் வந்து கேரி பண்ணிகிட்டே போவேன் எல்லா இடத்துக்கும். ஸோ இது மாதிரி அவனோட லக்கேஜே ரொம்ப நிறைய இருந்தது. இப்போ நாங்கள் வரும்போது கூட காரில் பின்னாடி சீட்டு ஃபுல்லாக அவனோட லக்கேஜ் தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் எப்படி நீங்கள் இப்படிலாம் மேனேஜ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நானும் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டை வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் யாழனுக்கு வந்து தூளியில் தூங்குவான். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபீட் பண்ணும் போதே சம்டைம்ஸ் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டான் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மடியில் வச்சுட்டு இந்த ஃபீடிங் பில்லோ மேலே போட்டுட்டேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் தூங்குவான். ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எலிவேட்டடாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நல்லாவே தூங்கிடுவான். நான் நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த ஃபீடிங் பில்லோ தான். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இனிமேல் மீல் ப்ரெப் பண்ணலாம் அண்ட் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டிமார்ட்லேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஜார், இது வந்து 99 rupees தான். ஸோ இதில் வந்து 2 ஜார் வாங்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த சர்விங் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ்லாம் ரொம்ப கம்மி, என்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுவும் இந்த ஸ்டீல் நம்ம எவர் சில்வர் பாத்திரம் தான் இருக்கும். அதனால சரி கொஞ்சம் சர்விங் பவுல்ஸ் அண்ட் ட்ரேஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த பவுல் வந்து 39 rupees. இந்த ட்ரேயில் வந்து சின்னது 39 rupees, பெருசு வந்து 59 rupees. அதுக்கப்புறம் இந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் லைக் இந்த இப்போ டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ தட் எனக்கு வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் மீல் ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் தான். இதுதான் கொஞ்சம் ப்ரைஸி. பட் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸு, கீரை அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் எதுவுமே நடக்கலை. ஃபுல் டைம் யாழனை ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மீதி இருக்க டைமில் தான் வந்து இதை வாஷ் பண்ணி வைக்கவே எனக்கு டைம் கிடச்சிது. அண்ட் குக்கிங் பற்றியும் நான் சொல்லி ஆகணும். குக்கிங் வந்து முன்னாடியுமே நான் பண்ணலை. அம்மா வீட்டில் இருந்து தான் 3 வேளையும் வந்து சாப்பாடு வந்துச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நான் பண்ணிக்கிறேன். லன்ச் மட்டும் அம்மா கொடுத்து விட்டுடுறாங்க.
குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த vlog நேற்றே முடிக்கணும்னு நினச்சேன். பட் முடிக்க முடியல. நான் நினச்ச எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஸோ அதனால் இந்த vlogகும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்னோடய டயட் பற்றி கேட்டிருந்தீங்க. டு பி ஃப்ரேங்க், பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் சரி இல்லை வெயிட் லாஸ்க்கும் சரி நான் இது வரைக்கும் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணலை. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு vlogல பேசுகிறேன். ஹாய், இப்படி உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நானும் பேபியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து டெலிவரி ஸ்டோரி. இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டுருக்கேன். இங்கே வந்து ஷூட் பண்ண முடியல என்னால் ப்ராப்பராக. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே எடுக்கிறேன். முன்னாடி ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்தேன், என்னால் அதை ப்ராப்பர் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இனிமேல் தான் அதை ஷூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து போடுற வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது ஷேர் பண்ணணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது ஒன்று. அண்ட் இன்னொன்று, பாப்பாவுக்கு வந்து பேர் வந்து வச்சுருந்தோம். யாழன் அப்படின்றது தான் பேர், பாப்பா பேபி நேம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாவில் போட்டுட்டேன். பட் இசட்ஹெச்ன்னு போட்டால் அது ரான்றது தமிழ் ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சில பேர் வந்து ஹைதராபாத், கேரளா அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து புரியலன்னு நினைக்கிறேன். யாழன் அப்படின்னு சொன்னால் இசட்ஹெச்னா அவங்க ஜான்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். பேபிக்கு வந்து நேம் வந்து யாழன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஜாதகம் பார்த்தெல்லாம் இந்த பேர் வைக்கலை, முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு பிறந்தா எனக்கு வந்து ஆதினின்னு வைக்கணும்னு ஆசை. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தமிழ் பேராக வைக்கணும் அப்படின்னு தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ பொண்ணுனா ஆதினி, பையனா யாழன், இதான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து யாழன்னு வச்சாச்சு. நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது நான் வந்து எதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்னொரு கொஷின் கேட்டது டிஎம்ஸில் கமெண்ட்ஸ்லலாம் இருக்கட்டும், நீங்கள் அதுக்குள்ளே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க பேபியை அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ப்ரொடக்டிவாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இதை வந்து என்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி எல்லாமே மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, சுத்தமாக வந்து ஒரு சொட்டு எனர்ஜி கூட இல்லை. நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக வந்தது. அண்ட் ஆல்சோ இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இங்கே சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆனது. ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் குக்கிங்லாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து வரும், இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சமைக்கவே இல்லைங்க, சும்மா அவசரத்துக்கு சமைக்கிற மாதிரி மட்டும்தான் வாங்கி வச்சிருந்தோம். வீட்டை சும்மா பெருக்கி வச்சுருந்தேன், ரொம்ப கிளம்ஸியாக. இப்போ கூட கிளம்ஸியாக தான் இருக்குது. நான் இன்னும் நீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது வந்து ஒரு சிலர்லாம் வந்து எனக்கும் இப்போ தான் பாப்பா பிறந்திருக்கு, நான் அம்மா வீட்டுக்கு மூவ் ஆகலான்னு பார்க்குறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தயவுசெய்து இப்போது உங்களுக்கு கூடவே ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது வந்து நீங்கள் வீட்டுக்கு மூவ் ஆனாலும் உங்கள் கூட யாராவது வந்து பார்த்துக்க ரெடியாக இருந்தால் மட்டும் நீங்கள் மூவ் ஆகுங்க. இல்லைன்னா அம்மா வீட்லேயே இருந்து பாப்பாவை நீங்கள் எப்போ ரெடியோ அப்போ வந்து மூவ் ஆகுங்க. அது வரைக்கும் பாப்பாவை அம்மா வீட்லேயே வச்சு பார்த்துக்கிறது தான் நல்லது. சுத்தமாக எனர்ஜி இருக்காது. நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபீட் பண்ணுறது, பர்ப் பண்ணுறது, இதுவே ஒர்க்காக போயிட்டுருக்கும். மற்ற ஒர்க்லாம் பார்க்க சுத்தமாக டைம் இருக்காது, எனர்ஜி இருக்காது. இதே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகும். எனக்கு வந்து சுத்தமாக ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமோ இல்லை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அப்படியே எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கூட ஆள் இல்லைன்னா டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பக்கத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, பக்கத்தில் ஆள் இல்லை அப்படின்னா வந்து இதெல்லாம் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியாது. இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து ஆஃபீஸ் போவாங்க. அப்படின்றதுனால தான் அந்த தைரியத்தில் தான் நானே மூவ் ஆனேன். இல்லைன்னா நானுமே மூவ் ஆகிருக்க மாட்டேன். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் திருப்பி அவங்க வந்து மால்தீவ்ஸ் போகிறாங்க ஒர்க்குக்காகன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என்னால் அந்த அவங்க உடனே மால்தீவ்ஸ்லேருந்து வந்த உடனே இங்கே வர முடியல என்னால். எனக்கு செம்ம டயர்டு. அண்ட் பீரியட்ஸ் வந்து பிஃபோர் டெலிவரி, பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து டோட்டலாக வேறு. ஆஃப்டர் டெலிவரி வந்து அது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும். சும்மாவே வந்து நமக்கு வந்து இந்த பிஎம்எஸ்ஸு பீரியட்ஸ்லாம் வரும்போது பயங்கரமாக டயர்டாகும், டீஹைட்ரேட்டாக இருக்கும் இல்லையா. இது அதை விட வந்து
4 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளீடிங் பயங்கரமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம வந்து தனியாக போயிடலாம், பாப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு மூவ் ஆகிறது வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. நான் வீடியோ எடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து சீக்கிரமாக மூவ் ஆனேன். அண்ட் ஆல்சோ இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அங்கே இருந்தால் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பெருசாக வெளிச்சம் கிடையாது. இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்றதுனால தான் இங்கே மூவ் ஆனது. இப்போ கூட வந்துட்டு என்னோட முன்னாடி நான் அவ்வளோ வேலை செஞ்சு பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ அதில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எது ரொம்ப மேண்டேட்டரியோ அதை மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் vlog எடுத்தப்போ கூட அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இப்போ கூட இந்த vlog எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தயவுசெய்து என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் தனியாக பேபியை பார்த்துக்கிறேன், நான் வந்து சீக்கிரமாக மூவ் ஆகுறேன்னு சொல்லி மூவ் ஆகாதீங்க. அது நான் வந்து சொல்லணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் நான். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன் அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. நிறைய நான் பார்த்ததுல என்ன சொல்கிறாங்கன்னா 6 மந்த்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதாவது நம்ம பாடி மட்டும் ரெக்கவர் ஆகிறதுக்கே 6 மந்த் ஆகும். அண்ட் நம்மளோட இன்டர்னல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரெக்னென்சியில் இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இயர்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக we need rest. அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாவது கூட யாராவது இருந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அதுதான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும் சொல்லிக்கிறதுக்கு, நான் தனியாக என் பேபியை மேனேஜ் பண்ணிட்டேன் 1.5 மந்த்ஸில் 2 மந்த்ஸ்லாம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு. பட் ரியாலிட்டியில் நம்மளோட பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் நம்ம ஆல் டைம் பேபியோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கூட வந்து யாராவது இருந்தால் தான் மென்டலி கொஞ்சமாவது நமக்கும் வந்து சப்போர்ட் இருக்கும். யாருமே இல்லை தனியாக பார்த்துக்கணுன்னா அது வேற ஒரு மாதிரி மென்டலி டவுன் ஆகிடுவோம். நான்லாம் அழுதுருக்கேன், நிறைய நைட்ஸ் அழுதுருக்கேன். கோவமாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், இரிட்டேட்டடாக இருக்கும். ஒரு மாதிரி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது இதுதான் போஸ்ட்மார்ட்டம். அந்த டிப்ரெஷன்னு சொல்ல மாட்டேன், நான் அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது எந்த எக்ஸ்ட்ரீம்னு எனக்கு தெரியாது, அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். சம்திங் போஸ்ட்மார்ட்டம் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காதீங்க. அண்ட் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஃபுல்லாக வீட்டையே கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் மாற்றலாம், அழகாக எஸ்தட்டிக்காக மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பட்ஜெட்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை இன்னும் அப்கமிங் vlogs நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்குள்ளே இதெல்லாம் செட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஹால் அண்ட் கிச்சன் அண்ட் இந்த டைனிங் ஹால் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற சேர் போட்டிருக்கோமே அந்த ஏரியா. ஸோ அந்த 3 ஏரியாவையாவது தீபாவளிக்குள்ளே செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். என்னோடய பாடி ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து vlog போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் என்னோடய vlogsஸை மிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக வாங்கலாம் சொல்லியிருந்தீங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் படிக்கும்போது எனக்கே சம்டைம்ஸ் எனக்கு போஸ்ட்மார்ட்டமில் அந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் இருக்கும் போதெல்லாம் அந்த மெசேஜ் படிக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகான ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எனக்குமே வீடியோஸ் எடுக்கிறத வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது அடிக்கடி மைண்டில் வந்துகிட்டே இருக்கும், இப்படி எடுக்கணும் வீடியோ, அப்படி எடுக்கணும் வீடியோ அப்படிலாம் தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. ஸோ எஸ், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ வந்து என்னால் சமையலில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ குயிக்காக என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். லைக் வந்து ரவை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு குயிக்காக ஒரு உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு 1 கிலோ ரவையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வறுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு. இது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ தான் இன்கார்ப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் அதுக்காக தான் வாங்கினதே. ஸோ இதுக்கப்புறம் எப்படி எந்த ஸ்கெடியூல் எங்கே வரும்னே தெரியாது. அதனால எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு குயிக்காக இப்போ பசிக்குது, டைம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் என்கிட்ட இப்போ இருக்க குயிக் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரவை, சேமியா, அதுக்கப்புறம் ராகி சேமியா தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ குயிக் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை குயிக் ஸ்நாக் பண்ணணுன்னா கூட நம்மளால் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும்.
அண்ட் கிச்சன் செட்டப்பை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டோர் பண்ணுறதுனால முன்னே இருந்ததை விட ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கிச்சன் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இது யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றணும். அதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி தீபாவளிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ஷெல்ஃபில் 5 பெட்டி அதெல்லாம் வச்சுருந்தேன். பட் இப்போ எல்லாம் டோட்டலாக மாற்றி என்னோட இந்த க்ராக்கரிஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே ஃபுல்லாக ஸ்பைசஸ் அண்ட் சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு யாரையும் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து 2 months மேலே ஆகிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து டாய் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாய் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஆரிரோ டாய்ஸ்லேருந்து இந்த ஜிம் ப்ளே மேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய அமேசானில் பிளாஸ்டிக்கில் அவைலபிளாக இருந்தது. பட் எங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஆரிரோ டாய்ஸ். இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேற்று இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ கீழேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து செட் பண்ணி யாழனுக்கு வச்சதுக்கப்புறம் யாழன் நல்லாவே எங்கேஜ் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பயப்படுவானோ அப்படின்னு நினச்சேன். பட் நல்லாவே அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பட் இது எத்தனை நாள் வரைக்கும் போகும்னு தெரியல. So yes, that's all about this vlog. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye.